நமது டிஜி மீடியா சம்பந்தமாக எங்கள் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நமது மாநில சங்கத்தின் அறிவுறுத்தலின்படி நமக்கு வழங்கப்பட்ட டிஜி மீடியா போஸ்டரை அனைத்து புகைப்பட நிலையங்களுக்கும் ஸ்டுடியோக்களுக்கும் நேரில் சென்று விளம்பரப்படுத்தி அழைப்பு விடுத்தோம். அனைத்து கிளைகளிலும் ஒவ்வொரு கிளைக்கும் தனிப்பட்ட கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்களிலே டிஜி மீடியாவில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், நமக்கான வசதிகள், இலவச உணவு, குளிக்கும் இடம், தங்கும் இடம், அடுத்த சுற்றாக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனிப்பட்ட முறையில் டிஜி மீடியாவில் கலந்து கொள்ள அழைப்பு வழங்கப்பட்டது. அதை நினைவூட்டும் விதமாக வாட்ஸ்அப்பிலும் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றால் ஊத்தங்கரைக்கு ஒரு பேருந்து, கிருஷ்ணகிரிக்கு ஒரு பேருந்து, காவிரிப்பட்டினத்திற்கு ஒரு பேருந்து, போச்சம்பள்ளி மேற்கு ஒரு சிற்றுந்து, தளிக்கு ஒரு சிற்றுந்து, அது இல்லாமல் கார் வைத்திருக்கும் நண்பர்கள் இப்படி ஒரு 8 கார்கள் தயார் நிலையில் உள்ளது. இது இல்லாமல் கோடையை பயன்படுத்த உள்ளவர்கள் அந்த தேதிகளிலே நான் சொல்வது நமது சங்க உறுப்பினர்கள் குடும்பம், இவர்கள் டிஜி மீடியாவும் கலந்து கொண்டு அங்கேயே 2-3 நாட்கள் தங்கி சுற்றுலாவும் செல்ல இருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு பெரும் பகுதியினர் வர இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பேருந்திலோ வாகனத்திலோ வருபவர்கள் பேச்சுலராக வருவார்கள். அது இல்லாமல் குடும்பத்தோடு வருவது சௌகரியமாக இருக்கும் என்பதால் அவர்கள் தனியாக வருகிறார்கள். இப்படி ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. இதை போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் நாம் செய்ததோடு மட்டுமில்லாமல் இந்த டிஜி மீடியா என்பது நமது கனவு அல்ல, நமது வாழ்வு. இந்த வாழ்விலே நமது லட்சியத்தை, இந்த டிஜி மீடியாவை வென்றெடுக்க வேண்டுவது நம்ம அனைவரின் அத்தியாவசியமான கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் இங்கே ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இதை போலதான் செய்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரே உணர்வோடு இருப்பவர்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தவர்கள். வாருங்கள் நண்பர்களே, இந்த டிஜி மீடியாவை வென்றெடுப்போம். இது என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.